தமிழ் திரையுலகில் அக்டோபர் 10 ஒரு மிகப்பெரிய கிளாஷ் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறோம். காரணம் என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் உருவாயிருக்கும் வேட்டையன் திரைப்படமும் சூர்யா அவர்களுடைய நடிப்பில் உருவாயிருக்கிற கங்குவா திரைப்படமும் ஒரே நாட்களில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாகவே 2 பட நிறுவனமும் அறிவிச்சிட்டாங்க. அதனால் இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் போயிட்டு இருக்கும்போது, கங்குவா திரைப்படத்தில் அதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு இன்னும் இனிதாக முடிவடைந்ததா அப்படின்னா அதில் ஒரு சிக்கல் இருக்குங்க. என்னென்னா, நீங்கள் இப்போ சமீபத்தில் வெளியாகிய தங்கலான் திரைப்படத்தை பார்த்துருப்பீங்க. தங்கலான் திரைப்படத்தினுடைய குரல் சில தேட்டர்களில் கேட்கல அப்படின்னு ரஞ்சித் சொல்கிறாரு. ஆனால் படம் பார்த்த பலரும் எங்களுக்கு குரல் கேட்கவே இல்லை, புரியவே இல்லை அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ரஞ்சித் ஏதோ ஐகானிக் தேட்டரில் படம் பார்த்தாராம், அதனால் அவருக்கு அந்த எந்த வித சவுண்ட் குறைபாடும் தெரியலையாம். பட் நம்ம லோக்கலில் படம் பார்க்கும்போது அது கரெக்டாக கனெக்ட் ஆகலை. அதுவும் அந்த படத்தினுடைய ஒரு இறக்கத்திற்கு ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, தங்கலான் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் தான் கம்ப்ளீட் ஆகி, இந்த வாரம் வந்து பெருசாக போகலைங்க. எல்லா தேட்டர்லையும் 10 பேர் 15 பேர் தான் உட்காந்துருக்காங்க. அது ஸ்டுடியோ கிரீன் தான் எடுத்திருக்காங்க. அதை யோசிக்க வச்சுருக்காங்க. ஏன்னா கங்குவா திரைப்படத்துலையும் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த பழங்காலம் தமிழ் பேசுகிற மாதிரி தான் ஒன்று பண்ணுறாங்க. அதுவும் பல தேட்டரில் புரியல அப்படின்னா, நாங்கள் ஐகானிக் தேட்டரில் பார்த்தோம், இவங்க பார்க்கறதுல புரியலன்னா சொல்ல முடியாது. வசூல் பயங்கரமாக அடி வாங்கிடும். இது வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டாங்க ஸ்டுடியோ கிரீன். அதனால் கங்குவா திரைப்படத்தில் கிளியராக சவுண்டு கேட்குற மாதிரி மாற்றுங்கப்பா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு போல இருக்கு. அப்படின்னா படத்தை வந்து அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அவங்க சொன்னது போல் இறக்கவும் முடியாது. அதாவது படத்தை அவசரப்பட்டு இறக்கி அது விமர்சனத்தை சந்திக்கிறத விட தெளிவாக இறக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதை இப்போ அவங்க தங்கலான் மூலமாக பாடம் கற்றிருக்கிறார்கள் ஸ்டுடியோ கிரீன். அதனால் வேட்டையன் சோலோவாக வர இருக்கிறார் அப்படிங்கிற அந்த அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் சற்று நாட்களில் உங்களை சென்றடையும். இதை ஸ்டுடியோ கிரீனே அறிவிப்பாங்க அப்படிங்கிற அந்த தகவல் வந்திருக்குங்க திரைத்துறையிலேருந்து. வேட்டையன் சிங்கிளாக வரார், சம்பவம் தான்.